ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஹலோ, சொல்லுங்க அமுதா. அத்தை எப்படி இருக்காங்க? பரவாயில்ல அமுதா, இப்பதான் சாப்பிட்டு தூங்க போயிருக்காங்க. அத்தைய இன்னும் கொஞ்ச நாள் நல்லா பாத்துக்கோங்க. அது என்ன கொஞ்ச நாள்? அப்புறம் தான் நான் வந்துருவேன்ல. ஓ, அப்படி வரீங்களா? அப்படிதான். ஆமா, இந்த அத்தையும் மருமகளும் அப்படி என்னதான் பேசிக்கிறீங்க? எங்களுக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? பாரா. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது, அத்தை உங்க வாத்தியார் வேலைய தான் உயிருக்கு மேல ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அப்படிதானே? ஹலோ, அதான் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் என்ன ஏதுன்னு யோசிக்காம டென்ஷன் ஆகி மயங்கிட்டா. இவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் இருக்காதீங்கன்னு. கேட்டா தானே. என்னங்க பேசுறீங்க? அத்தை நினைக்கிறதுல என்ன தப்பு? நீங்க என்ன சொன்னாலும் வாத்தியார் வேலை வசதி தான். ஒரு அம்மாக்கு தான் பையன் வாத்தியாருங்கிறத விட வேற என்ன பெருமை இருக்க முடியும் சொல்லுங்க? ஹலோ, இருக்கியாலா? இருக்க அமுதா. என்ன சொன்னீங்க? வாத்தியார் வேலை தான் வசதின்னு சொன்னேன். சரி, அதை விடுங்க. ஏன் அதையே பேசிட்டு பேசுறதுக்கு எவ்வளவோ டாபிக் இருக்குல்ல. பேசலாமே. நிலவா ஏய், என்ன உமா, ஏன் உன் முகம் வாட்டமா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல அண்ணமண்டி. அட, என்னன்னு சொல்ல. அங்க பாருங்க. அமுதாவை பாருங்க, அந்த வாத்தியோட எப்படி கொஞ்சம் கொலாவி பேசிட்டு இருக்கான்னு பாருங்க அண்ணமண்டி. பிரீத்தாவுடைய வண்டி பார்க் ஆயிருந்தது. அங்கதான் நான் கரனுடைய டூப்ளிகேட்டை சந்திக்க போயிருந்தேன். கரண், சாரி சாரி சாரி. ஹலோ சந்தேஷ், நீ எனக்கு உண்மையை சொல்லு. ஓ மண்டக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்க? நீ என்ன பண்ண போற? உண்மையை சொல்லு. அட ஒண்ணு இல்ல பாஸ். என்னன்னா இங்க பாரு, என்கிட்ட சுத்தமா டைம் இல்ல. நான் இப்ப உங்ககிட்ட என்ன கேக்குறேனோ அதுக்கு சரியான பதில கொடுத்துற. சும்மா வளரக்கூடாது. நீ பிரீத்தாவை சந்திச்ச உண்டா இல்லையா? இல்ல பாஸ், நான் யாரையுமே சந்திக்கல. மிஸ்டர் சந்தேஷ், மிஸ்ட்ரி இவர் மிஸ்டர் சந்தீஷ், நமக்கு வேலை செய்யறவர். ஹலோ பாஸ், நீங்க எந்த பொண்ணு போட்டோவை எனக்கு அனுப்புறீங்களோ அந்த பொண்ணை நான் ஹோட்டல்ல பார்த்தேன். இங்க பாருங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு எங்க ஹோட்டலுக்கு போலீஸ்காரங்க வந்தாங்க. அந்த டைம்ல தான் அந்த இடத்துல நான் கரண் அன்னைக்கு பார்த்தேன். அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், அது கரண் இல்ல, கரண் மாதிரி தெரியல ஒரு ஆள்னு. இல்ல எனக்கு புரியல.
அதாவது என்கிட்ட ஒரு வீடியோ கிளிப் இருக்கு. அதை பாத்தீங்கன்னா நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கே புரியும். இதோ இங்க பாருங்க. இந்த கிளிப் எனக்கு ஹார்ட் டிரைவ் அண்ட் பென் டிரைவ் ரெண்டுத்துலயுமே வேணும். அதோட மேனேஜர், நீங்க உங்க கண்ணால பார்த்தத அத என்னோட போன்ல ரெக்கார்ட் பண்ண விடுவீங்களா? ஷூர் மேடம். ஒரு நிமிஷம். சுரேஷ், போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பென் டிரைவ்ல காப்பி பண்ணி மேடம் கிட்ட கொடுத்துரு. ஓகே சார். அதுக்குள்ள நான் உங்களோட வீடியோ ரெக்கார்டிங்லாம் முடிச்சிடுறேன். நாம இப்போ ரெக்கார்டிங்க முடிச்சிடலாம். ஓகே ஓகே, உட்காருங்க. கரண், கரண், நில்லுங்க. என்ன பண்றீங்க? எங்க போறீங்க? நில்லுங்க. வாங்க கரண். என்ன கரண்? வாங்க, சொன்னா கேளுங்க. என்ன பிடிங்க? கரண் சொல்றது கேளுங்க. இல்ல, உள்ள போங்க. இதுக்கு ஓடுறீங்க? கோர்ட்ல ஹியரிங் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே கரெக்டா இருந்தாலும் தப்புன்னு சொல்லிடுவாங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீங்க எங்கேயும் போக முடியாது. கேஸே கெட்டு போயிடும். மிஸ்டர் கரண், கோர்ட்ல இருந்து இந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்க குற்றத்தை என்ன அதிகப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஒழுங்கா நடந்துக்குங்க. இது உங்க வீடு இல்ல, நீதிமன்றம். இங்க இருந்து நீங்க தப்பிச்சிடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கான தண்டனை இன்னும் அதிகமா இருக்கும். பாத்துக்குங்க. நான் தப்பிச்செல்லாம் கூட பார்க்கல. ஓ, இந்த கோர்ட்டுக்கு நீங்க கலர் அடிக்க போனீங்களோ? இல்ல நாங்க உங்களை ஓட வேணும்னு நினைச்சோமா? சோ நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க தான் அப்பாவியாச்சே. உங்களை மத்தவங்க தான் செய்ய வைப்பாங்க இல்ல? நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க, ஆனா நான் தப்பிக்க பார்க்கல. சரி, ஒத்துக்கலாம். நீங்க தப்பிச்சு போகலங்கிறத ஒத்துக்கலாம். இந்த விஷயத்தை விட்டுறலாம். உண்மையான கேஸுக்கு வரலாம். சரி சொல்லுங்க, அந்த போட்டோல என்ன பண்றீங்க? நீங்க தான் அந்த கோர்ட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பேக் எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. அதுல பணம் இருந்தது தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனா அந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே? இல்ல, அது நான் இல்ல. அந்த பணத்தை வாங்குறவர் நீங்க தான். நீங்க மட்டும்தான். நான் தான் சொல்றேன்ல, நான் இப்படி செய்ய மாட்டேன். இது நான் இல்ல. ஓ, அப்ப நீங்களே நீங்க இல்ல. அந்த வீடு உங்களுக்கு தானே? அந்த பெட்ரூம் உங்களுக்கு தானே? அப்புறம் உங்க பெட்ரூம்ல உங்களை தவிர வேற யார் இருப்பா? ம், மைலாட், மிஸ்டர் கரண் கதை மேல கதையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பணம் தான் அவரோட குறிக்கோள். போட்டோல இருக்கிறது இவர்தான், பணம் வாங்குனது இவர்தான். பணத்துக்காக தான் மேட்ச் பிக்சிங் பண்ணாரு. சோ இந்த போட்டோல இருக்கிறது இவர்தான், இவரே தான். நான் தான் சொல்றேன்ல, அது நான் இல்லன்னு. அட, அது நீங்க இல்லன்னு எப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் என்னோட கேமை ரொம்ப நேசிக்கிறவன். ஐ எம் a ப்ரொஃபஷனல். நான் என் ஃபேமிலியை ரொம்ப நேசிக்கிறேன். என் அப்பா அம்மா என்ன ரொம்ப நல்ல விதமா வளர்த்துருக்காங்க. இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை நான் செய்ய மாட்டேன். ட்ரஸ்ட் மீ. உங்ககிட்ட இந்த எமோஷனல் ஸ்பீச்சை தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்றீங்களா? ஏன்னா ஒவ்வொரு குற்றவாளியும் ஒவ்வொரு கிரிமினலும் முதல்ல எமோஷனல் ஸ்பீச் தருவாங்க. கிரிக்கெட்டர் கரண மேட்ச் பிக்சிங் குற்றத்துக்காக நிறுத்துங்க. கரண் நிரபராதி. உண்மையான குற்றவாளி இவன் தான். இவன் தான் பிருத்வி தான் உண்மையான குற்றவாளி. ஆமா, இந்த பிருத்வி தான் அந்த சந்தேஷ ஹையர் பண்ணி அவனுக்கு பணத்தை கொடுத்து கரண சிக்க வச்சிருக்கான். சந்தேஷ் என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் இந்த பிருத்வி சொல்லிதான் அவன் பண்ணான். இது சம்பந்தமா என்கிட்ட எல்லா ப்ரூஃப்ஸும் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ், போட்டோகிராஃப், அவனோட கன்ஃபெஷனோட வீடியோ. ப்ளீஸ் நீங்க பாருங்க, குற்றவாளி பிருத்வி தான். ஆதாரத்தை பிரசன்ட் பண்ணுங்க.
உங்ககிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா இல்ல சினிமா டிராமா ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல இருக்கு. ப்ரூஃப் இதுக்குள்ள தானே இருந்துச்சு. எங்க போச்சு? அந்த ஆதாரம் எங்க போச்சு? காட்டுங்க. ஐயோ, உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லன்றப்போ எதுக்கு இவ்ளோ டிராமா போடுறீங்க? நான் சொன்ன இடத்து கரெக்டா போய் எல்லா டீடைல்ஸும் வாங்கிட்டு வந்துட்டியா? இதுல அந்த 10 பொண்ணுங்களோட விவரங்கள்லாம் இருக்கு. இதுல அவங்க போட்டோஸ் எல்லாமே இருக்கு. எதையும் மிஸ் பண்ணிடல. எல்லாத்தையும் பக்காவா கேட்டு வாங்கிட்டு வந்துட்டல? எஸ் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்பதான் கான்ஸ்டபிள் மயிலு வந்து நீங்க கொடுத்த டீடைல்ஸ் போட்டோஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அததான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு தெரிஞ்ச விவரம் எல்லாமே நாங்க சொல்லிட்டோம் சார். அத மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி தேடுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க மேலயும் உங்க டிபார்ட்மெண்ட் மேலயும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சார். உங்களுக்குன்னு ஒரு ரூட் இருக்கும். எல்லா சோர்ஸையும் வச்சு எப்படியாவது நாங்க கேட்ட உதவியை செஞ்சு கொடுத்துருங்க சார். கண்டிப்பா மேடம். கண்டிப்பா நான் உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன். ஆனா இந்த ஒரு வாரத்திலயோ ஒரு மாசத்திலயோ கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஸ்டேஷனுக்கு இந்த போட்டோஸ் டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பி அந்த ஏரியால போய் விசாரிக்க சொல்லி நிறைய உழைப்பும் அலைச்சலும் இருக்கு மேடம். அதனால கொஞ்சம் டைம் வேணும். ஆனா கண்டிப்பா உங்களோட நம்பிக்கையை நான் காப்பாத்திடுவேன். கண்டுபிடிச்சிருவேன் எல்லாத்தையும். எனக்கு புரியுது சார். குணமானவங்கள அவங்க குடும்பத்தோட சேர்க்கணும்.
என்னாச்சுன்னு தெரியாம இருக்கிற குடும்பத்துக்கு தொலைஞ்சவங்க இங்கதான் இருக்காங்கங்கிற ஒரு தகவலையாவது சொல்லணும். இதெல்லாம் நாளைக்கே நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. என்னைக்கு நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். மேடம், நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். ரொம்ப நன்றிங்க சார். ஆமா, நாளைக்கு நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க சார்? நானே அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அப்புறம் என்ன சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக பெருசா கிராண்டா செலிப்ரேஷன் மாதிரிலாம் ஆக்கிடாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது கொண்டாட்டம் எல்லாம் இல்ல மேடம். உங்க இல்லத்துல இருக்கிறவங்கள நான் சந்திக்கிற ஒரு வாய்ப்பா தான் பாக்குறேன். இத என் சந்தோஷத்துக்காக சொல்றதை விட என் ஆத்ம திருப்திக்காகத்தான் நான் இதெல்லாம் செய்யறேன். மேடம், அப்புறம் காலையில டிஃபன்ல ஆரம்பிச்சு ஈவினிங் டிஃபன், நைட் டின்னர் வரைக்கும் மொத்த செலவு என்னதான். யாருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு கேட்டு நீங்க செஞ்சிருங்க. பில்லு என்னவோ சொல்லுங்க, அதை நான் மொத்தமா கொடுத்தாரேன். ஓகே சார். அங்க 12 மணிக்கு நான் வந்துட்டுமா? லஞ்ச் டைமுக்கு நான் கரெக்டா அங்க வந்துடுறேனே. ரொம்ப சந்தோஷம் சார். வாங்க. தேங்க்யூ. ஓகே மேடம், நாளைக்கு பார்ப்போம். அந்த சரஸ்வதி மேடம் நம்ம பேர்ல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க மயில. அதை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் மயில. நாம எல்லாரும் தினந்தோறும் வேற வேற வேலையா ஓடிக்கிட்டு இருக்கோம். அதோட இந்த மேட்டரையும் சேர்த்து ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்குன்னு ஒரு ஆளை தனியா போட்டு விசாரிக்க சொன்னாதான் சரியா வரும்ல? ஆமா சார், போலி அட்ரஸ் கொடுத்தவங்கள கூட நம்ம அந்த ஏரியாவுல போய் விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சில பேரை சம்பந்தமே இல்லாத ஆளுங்க கொண்டு போய் விட்டுருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்களை ட்ரேஸ் பண்றதுதான் சார் நமக்கு இந்த கேஸ்ல கொஞ்சம் கஷ்டமா. மித்ரா புடவை எடுத்து கட்டிக்க சொன்னா இவ மித்ரா கல்யாண முகூர்த்த புடவை எடுத்து கட்டிட்டு வரா. ஆண்டி, இந்த சாரில நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா? நல்லா இருக்கமா, அழகாதான் இருக்க. ஆண்டி, மித்ராவை விட எனக்கு தான் நல்லா இருக்கும். எப்பவுமே பொருத்தமில்லாததை கட்டிக்கிறதே மித்ராவுக்கு வேலையா போச்சு. மித்ரா, பேசாம இந்த சாரியை எனக்கே கொடுத்துடுறியா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீ என்ன அடிச்ச? சாரி நல்லா இருக்குன்னு கட்டினது ஒரு தப்பா? எச்சி, நடிக்காத. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. வினய் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு நானும் பொறுத்து பொறுத்து போறேன். ஆனா மறுபடியும் நீ தப்பு பண்ணிட்டே இருக்க. மித்ரா, அவளா உன் புடவை எடுத்து கட்டிக்கலமா, நான் தான் கட்டிக்க சொன்னேன். இல்லம்மா, இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவ இந்த வெறுப்பேத்துறனே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பீரோல எத்தனை புடவை இருக்கு? அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து கட்டிருக்கலாம்ல. தேடி பிடிச்ச கல்யாண புடவை எதுக்கு எடுத்து கட்டணும்? நீங்க என்ன கல்யாண புடவையா கட்டிக்கோன்னு சொன்னீங்க? இது இவளோட கல்யாண புடவைன்னு எனக்கு எப்படி ஆண்டி தெரியும்? நான் என்ன இவளோட கல்யாணத்துக்கு வந்திருந்தேனா? மறுபடியும் சொல்றேன், நடிக்காத. நீ எங்க கல்யாண ஆல்பத்தை 10 வாட்டி புரட்டி புரட்டி பார்த்த. எனக்கு அது தெரியாதுன்னு நினைச்சியா? இங்க பாரு தீபிகா, உனக்கு இன்னும் ஒரு நிமிஷம் கூட டைம் தர மாட்டேன். இப்பவே போய் இந்த புடவையை அவுத்து வை. மித்ரா, அவ தெரிஞ்சு கட்டினாலோ தெரியாம கட்டினாலோ கட்டிட்டா. கொஞ்ச நேரம் கட்டிட்டு இருந்துட்டு போட்டுமே. இல்லம்மா, அவளை போய் உடனே அவுத்து போட சொல்லுங்க. போக சொல்லுங்க. மித்ரா, நீ ரொம்ப ஓவரா பண்ற. என்ன இருந்தாலும் அவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். அவளை நீ கை நீட்டினது தப்பு.
பிரச்சனை இதுதான். எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. சோஃபாவை பெட் நினைச்சு நல்லா படுத்துக்கிறது. காலையில எழுந்திருக்கும் போது இடுப்பு சுளுக்கு பிடிக்கும்ல, அப்ப தெரியும். இங்க பாரு, என்னை பத்தி கவலைப்படாத. இடுப்பு சுளுக்குலாம் ஈஸியா போயிடும். ஆனா மனுஷனோட இந்த சுளுக்கு இருக்குல்ல, லைஃப் லாங் போகாது. முழிச்சிட்டு தான் இருக்கீங்களா? தூங்குனா தானே. கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அர்த்தம் தூங்குறேன்னு இல்ல. அது மட்டும் இல்ல, சரக்கடிச்சா போதையில இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. எல்லாரும் குடிக்கிறது போதைக்கு, ஆனா நான் போதை தெளியறதுக்காக தான் குடிக்கிறேன். தப்பு. எல்லா திருடனும் திருடலன்னு தான் சொல்லுவான். அதே மாதிரிதான் குடிகாரங்களும் போதை இல்லைன்னு சொல்றது. போதையில இருந்தேன்னு வை, நீ என் மடியில இருப்ப. தெளிவா இருக்கிறதுனால தான் நீ என்னை வெறுக்கிறன்னு நல்லா தெரியும். நான் ஒன்னும் உங்களை வெறுக்கல. அப்ப என் மேல என்ன இருக்கு? எனக்கு சொல்லு. காதலா? அதாவது வெறுப்புக்கும் காதலுக்கும் நடுவுல இருக்குமே, அது இருக்கும். என்ன இருக்கும்? என்ன இருக்கும் தெரியாதா? நான் சொல்றேன். உயிர் தேய்த்தாளே, இனி வாழ்வேனோ இனிதாக, தடுமாறாமல் தரைமோதாமல் இனி மீழ்வேனோ முழுதாக, இதழோரத்தில் நகை பூத்தாளே, என் பாவங்கள் தீர்த்தே. லைக்கிங், இத லைக்கிங்னு சொல்லுவாங்க. நீ என்ன லைக் பண்றியா? என்னோட சில ஃபேன்ஸ் உன்ன மாதிரி தான் என் மேல உயிரிய வச்சிருப்பாங்க. கேட்டா ஐ லைக் யூ சார்னு சொல்லுவாங்க. நீ என் ஃபேனா? யாரோட ஃபேன்? உங்க ஃபேனா? இல்ல, என் ஸ்மைலுக்கு. நீ என் ஸ்மைலோட ஃபேன், அதனால தான் அடிக்கடி சொல்ற நான் எது பண்ணாலும் உன் சந்தோஷத்துக்கு பண்றேன்னு. இல்ல உங்க நல்லதுக்காக தான் நான் இதை செய்யறேன். அதுக்கான அர்த்தம் இல்ல, அதுக்கு வேற அர்த்தம். அப்ப என் சந்தோஷம் உனக்கு வேண்டாமா? நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். ஆனா உங்க ஃபேன், அதாவது நான் வந்து தினம் காலையில உன் ரூம்ல என்ன பாக்குற. உண்மையாவே நீ லக்கி தான். நான் ஸ்மைல் பண்ண ஸ்மைல் பண்ற, சரியா? இதெல்லாம் நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்னை கோவப்படுத்தாத. அப்புறம் என் குடிப்பழக்கத்தை நிறுத்த ட்ரை பண்ணாத. தேங்க்யூ. I love my fans. சரியா? முடிஞ்சது. ஆமா பாட்டி, நீங்க சொல்றது கரெக்ட். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சின்ன சண்டை ஏதாவது இருக்கலாம். இதுல அவசரப்பட்டு நாம எடுக்கிற ஒரு முடிவு அவங்க வாழ்க்கையவே அழிச்சிடும். ஆமா, நடந்ததை இதோட விட்டுட்டு எல்லாரும் போய் தூங்குங்க. சர்மதி வா. அந்த பக்கம் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்க. இந்த அகிலன் கொஞ்சம் கூட என் மேலயும் என் குழந்தை மேலயும் அக்கறை இல்லாம என்ன கீழே தள்ளி விட்டானே. ஒருவேளை என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா, ஐயோ, அத நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே. நான் அவனுக்கு நல்லது தானே செய்ய போனேன். நான் கீழே விழுந்தப்ப கூட அகிலன் என்னை பத்தி கவலைப்படலையே. நான் அவனை லவ் பண்ணது தப்பு. என்னாச்சு சாருமதி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா, அவ்வளவு சீரியஸா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆதிராவை பத்தியா? ஆமாங்க, பாவம் ஆதிரா. எல்லாரும் அவ மேலதான் தப்புன்னு சொல்றாங்க. ஒருவேளை அகிலன் தப்பு பண்ணிருக்கலாம் இல்லையா? கரெக்ட் தான் சாருமதி. ஆனா இந்த விஷயத்துல யார் பக்கமும் நிக்க முடியாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் பாட்டி எந்த முடிவுக்கும் வராம கிளம்பி போயிட்டாங்க. ஆனா
என் மனசுக்கு ஏதோ ஆதிரா மேல தப்பில்லைன்னு தான் தோணுதுங்க. தப்பு யாருங்கிறது ஒரு நாள் வெளியே வந்தே தெரியும் சாருமதி. ஆமா, ஆனா நீ ஏன் இத பத்தி இவ்வளவு யோசிக்கிற? இங்க பாரு, நீ எப்பவும் நம்ம குழந்தைய பத்தி தான் யோசிக்கணும், சரியா? இங்க பாரு, ஒரு வாட்டி என்ன பார்த்து ஸ்மைல் பண்ண. இனி எப்பவும் இப்படிதான் இருக்கணும், புரியுதா? கவலைப்படாத, வா போலாம். நாங்க பேசலான்னு போனேன். ஆனா ஆதிரா ரொம்ப கிட்ட நெருங்கி வந்து கட்டிப்பிடிக்க வந்தா. நாம லவ்வர்ஸ், அது மட்டும் இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதெல்லாம் ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லி என்ன கிஸ் பண்ண கிட்ட வந்துட்டா. ஆதிராவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு வீட்டுல அம்மா கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் சம்பாதிச்ச நல்ல பேரை இப்போ தினமும் அகிலன் விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கா. எங்க போச்சு, எங்க வச்சன் மறந்து போச்சு. ஒருவேளை கீழே விழுந்திருக்குமோ? அப்பா 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 எந்திரிங்கப்பா. அப்பா 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 அம்மா அப்பா அப்பா என்னாச்சு? எனக்கு அப்பா மயங்கிட்டாருப்பா. என்னாச்சு? மாமா மயக்கம் போட்டு வந்துட்டாரா? நீ எனக்கு அண்ணே அப்பா அம்மா எழுந்துருங்கப்பா. என்னாச்சு? தெரியல. சூர்யா அப்பாவுக்கு என்ன ஆச்சு? தெரியலப்பா. கதவு லேசா ஓபனா இருந்தது, கால் மட்டும் தெரிஞ்சதுன்னு வந்து பார்த்தேன். டாட் மயங்கி கிடந்தாரு. அப்பா சரி, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். நான் ஒண்ணு நினைச்சா இவன் ஒண்ணு பண்றான். இந்த சித்தார்த்த திருத்தவே முடியாது போல இருக்கேன். இங்க பாரு பூமி, ஆசிரமத்துல சாம்பிராணி வச்சிருப்பாங்க, அதுல தலையை காட்டு, அப்பதான் சளி பிடிக்காம இருக்கும். சரிங்க வேம்பு சார், நான் சரி, பாத்துக்கிறேன். குடி. இங்க பாரு, நான் பாத்துக்கிறேன்னு இப்படியே இருந்தேன்னா அப்புறம் கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். கோவத்துல வேற நல்ல கோவம் கெட்ட கோவம் அப்படின்னு இருக்கா? நீங்க எப்பவுமே கோவத்துல தானே இருக்கீங்க. போங்க வேம்பு சார். ஏய், வாய் நீளுது. ஒழுங்கா சாம்பிராணி போடுற வழிய பாரு. அப்பா ஒரு வழியா கிளம்பிட்டான். மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரியே இருக்கு. இப்போ அண்ணன் கிளம்பிட்டா இருந்தா நம்ம நினைப்போம். ஆனா பாருங்களேன்,
அண்ணன் போகாம மறுபடியும் வருவாரு. என்ன சொல்றீங்க? மறுபடியும் சித்தார்த் வருவானா? தமனா, நீ இன்னைக்கு தான் சித்தார்த்த பாக்குற. நாங்க தினம் தினம் பாத்துக்கிட்டு இருக்கோம் இவங்க கூத்த. ஏய், இன்னுமா தலை தோண்டிட்டு இருக்க? சொன்னல, நான் உன்னை சாம்பிராணி போட சொன்னேன்ல. பாரு, சொல்லி வாய மூடல, அண்ணன் வந்துருச்சு. வேம்பு சார், இன்னும் தலைய துவட்டல, அதுக்கப்புறம் தானே சாம்பிராணி போட முடியும். இதென்ன கையில ஒரு கிண்ணத்தோட வந்திருக்கீங்க? உனக்கு தான், சாப்பிடு. ஐயோ, இது என்ன வேம்பு சார்? சூப்பு. நீ தண்ணியில நனைஞ்சிட்டல, சூடா சூப்பு குடிச்சா நல்லா தெம்பா இருக்கும். ஐயோ வேம்பு சார், தினமும் நான் சமையல் ரூம்ல வேலை செய்யும் போது பைப்பிலேயே தான் நான் கைய வச்சுட்டு நிக்கிறேன். அப்பெல்லாம் உடம்புக்கு வராதது இப்ப மட்டும் வருமா? அப்ப நிலைமை வேற, இப்ப நிலைமை வேற. உன் அம்மா கோச்சுப்பாங்க. நீ முதல்ல இது குடி. இந்த ஐயோ குடின்ற. வேம்பு சார் நீங்க தாங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி இந்தா. என்ன சார், உப்பே இல்லாம இருக்கு? என்ன? உப்பு ரொம்ப கம்மியா இருக்கே. ஏய், என்ன இது ஆசிரமத்துல செய்யறது? உப்பு இல்லாம சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தானே? குடி. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்கெல்லாம் என்ன ஜென்மம்? வலையில கொண்டு வந்து எங்க வீட்டுல ஒளிச்சு வச்சு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு கேவலம் நடந்துக்கிறீங்க. ச்சே, உங்க மூஞ்சில எல்லாம் முழிக்கிறதே பாவம். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல எது வேணா கிடைக்காம இருக்கலாம், ஆனா அம்மாவோட பாசமும் அப்பாவோட அரவணைப்பும் கண்டிப்பா கிடைக்கணும். ஒருவேளை அதெல்லாம் கிடைக்காம போயிட்டா அந்த பிஞ்சு மனசு ஏங்கி போயிடும். கவலையிலயும் கஷ்டத்திலயும் கண் கலங்கி நிற்கும். ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லாம பரிதவிக்கும். இந்த எல்லா கஷ்டத்தையும் உங்களால சின்ன பிள்ளையில இருந்து நான் அணுவா அனுபவிச்சு வளர்ந்தேன். எனக்கு அம்மா, பாட்டி, தங்கச்சி எல்லாரும் கூட இருந்தோம். நான் அனாதையா வளர்ந்தேன். நான் பாசத்துக்கு ஏங்கிதான் நீங்க என்ன அடிமையா வச்சிருந்தோம், கொடுமைப்படுத்தியும் எனக்கு உங்க மேல கோவமே வரல. ஏன்னா என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்க, ஆனா அன்பா 4 வார்த்தை பேசுங்கன்னு தான் என் மனசு துடிச்சுது. ஆனா நீங்க அத கடைசி வரைக்கும் பண்ணதே இல்ல. உங்ககிட்ட எனக்கு கிடைக்காத பாசம், பரிவு, அன்பு, காதல், இது எல்லாத்தையும் இந்த வீடு எனக்கு கொடுத்திருக்கு. அடிமையா வேலைக்காரியா இருந்த என்ன ராணியாட்ட தலைமையில தூக்கி வச்சு தாங்குறாங்க. அதான் நான் இந்த வீட்டை கடவுள் வாழ்ற கோவில பாக்குறேன். நான் இப்போதான் நிம்மதியா இருக்கேன். 20 வருஷமா நான் வாழாத வாழ்க்கைய நான் இனிமேதான் வாழ போறேன். அதை கெடுத்து விட நினைக்காதீங்க. என்னையும் மேடியும் இந்த குடும்பத்தையும் பிரிக்க நினைக்காதீங்க. மீறி நினைச்சா இதுவரைக்கும் பார்க்காத ஸ்வேதாவை நீங்க பாப்பீங்க. ஜீவா, உங்க அண்ணி எடுத்திருக்கிற முடிவுல உனக்கு சம்மதம் தானே? என்னன்னு தெரியலம்மா. இப்ப அண்ணி எடுத்த முடிவுனாலதான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா. டேய், உன் லைஃப பத்தி முடிவெடுக்க வேண்டியது அவதான்டா. எதுக்குடா தாலி கட்டுற இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவுமே சொல்லாம இருந்த நீ? கடைசியில எல்லாருமே சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்களா? கார்த்திக், ஏற்கனவே கேக்கே நிறைய பேசிட்டாரு. இதுல நீயும் ஏதாவது பேசி அம்மாவை இன்னும் கஷ்டப்படுத்தாத. உனக்கு இது பிடிக்காம இருந்தாலும் கடைசியில ஜீவாவுக்கு எது விருப்பமோ அதுதான் நம்மளோட விருப்பமோ.
இனிமே எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். வாங்க போலாம். ஏய் நில்லுடி. உன்கிட்ட நான் என்ன சொன்னா நீ என்ன செஞ்சிருக்க? இல்லங்க. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்திருந்தா என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிருப்ப? என்னோட பேச்ச மீறி இப்படி நடந்திருப்ப? நீங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுல இப்படி பேசி வச்சுட்டு வந்தீங்களா என்ன? எவ்வளவு கேர்ஃபுல்லா நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாலும் கரெக்டான டைம்ல உன் குடும்ப பத்தி நீ காமிச்சல. எப்படியோ எல்லாருமா சேர்ந்து என் மூஞ்சல கரிய பூசிட்டீங்கல்ல. நான் நினைச்சதை நீ நடக்க விடாம பண்ணதுக்கு நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை எப்படி அவமானப்படுத்தி அழ வச்சு என்னென்ன அவஸ்தைப்பட வைக்க போறேன்னு பாரு. என்ன சார் இது, இன்னும் நீங்க ரெடி ஆகலையா? ஓ மேடி, சந்தோஷ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கும். இதெல்லாம் தேவையா? அபார்ட்மெண்ட்ல யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு தான் அசிங்கம். சார் இதுல அசிங்கப்பட என்ன இருக்கு? எங்கேயும் நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சந்தோஷ் உங்க மேல இருக்க அக்கறையினால இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கான். இத நீங்க இப்ப மாட்டேன்னு சொன்னா அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி தானே இருக்கும். சார் சொன்னா கேளுங்க சார், ரெடி ஆகுங்க. முதல்ல இந்த சட்டையை போடுங்க சார். போடுங்க சார். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தானே வரேன்னு சொல்லிருக்காங்க. பாக்குறதுக்கும் லுக்கு நல்லா இருக்கணும்ல. என்ன பேசுற மேடி? சந்தோஷ் தான் தெரியாம பண்றேன். எல்லாம் தெரிஞ்சு நீமா இப்படி பேசுற? சார் இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க நீங்க? சார் உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது? சில நேரத்துல நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்காது சார். தானா நடக்கும் போது நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மேடி, எனக்கு உடனே மேடத்தை பார்க்கணும் போல இருக்கு. நான் ஒரு 5 minutes போய் பார்த்துட்டு வந்துருவேன். என்னது மேடத்தை பார்க்கணுமா? அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. அவங்க இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. என்ன சார் மாப்பிள்ள தானே பார்க்க வராங்க? என்னமோ உடனே கையில தாலியை கொடுத்து கட்டுங்கன்னு சொல்ற மாதிரி இப்படி பயப்படுறீங்க? என் பயம் எனக்கு தான் தெரியும். வரட்டும். என்னை பத்தி தெரியாம வராங்க. அவங்களை எப்படி ஓட ஓட விரட்டுறேன் பாரு. கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. பாத்துக்கிட்டே இரு வரவங்க என்ன கதி ஆறாங்க. சார் சண்டைக்கு வரவங்களே சமுத்திரக்கனி மாதிரி அட்வைஸ் பண்ணி திருத்திருவீங்க. மாப்பிள்ள பார்க்க வராங்க, இவங்க கிட்ட போய் சண்டை போட போறீங்களா? சார் ரெடியா அவங்க சார், சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. சரி சரி சரி, நீங்க பெரிய கோபக்கார் தான், நான் ஒத்துக்கிறேன். விடுங்க சார். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வீடு தேடி வரவங்கள முகத்துல அடிச்சமா நடந்து கூடாது சார். நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ன்றதுலாம் அவசியம் கிடையாது. அதுக்காக மனசுக்கு பிடிக்காத விஷயத்த எப்படி மேடி ஒத்துக்கணும்? சார் அவங்க வந்துட்டு போட்டோம் சார். அப்புறம் சந்தோஷ தனியா கூப்பிட்டு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிடலாம் சார். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதீங்க சார். முதல்ல இதை பிடிங்க.
சார் நீங்க மாப்பிள அத மனசுல வச்சுக்கிட்டு பக்காவா ரெடி ஆயிட்டு வாங்க. டைமா வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னங்க கொஞ்சம் வாங்க. வாங்க. எதுக்கு கூப்பிடுறா? சங்கரி, எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? அம்மா வந்து பார்த்திபனுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவனை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, டென்ஷனா இருக்கு. இது என்ன பேச்சு? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்காம நாம மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? அவனும் இந்த வீட்டு மாப்பிள்ள தானே. இதுக்குதான் நீங்க இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு வருவீங்கன்னு தான் உங்ககிட்ட ஸ்பெஷலா சொல்ல சொன்னாங்க. எங்கிட்டியா? என்ன? அந்த பார்த்திபன் கூட இந்த வீட்ல இருக்கிறவங்க யாரும் பேசவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நீங்க மட்டும் அவன் கூட பேசுனீங்க, அப்புறம் உங்களுக்கும் சாப்பாடு கிடைக்காது சொல்லிட்டேன். இதெல்லாம் அநியாயம் சங்கரி. உன் அம்மா என்ன திடீர்னு நாட்டாம மாதிரி அவனை தள்ளி வைக்கிறேன், அவன் கூட அண்ணன் தண்ணி புழங்கினாங்கன்னா அவங்களையும் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப நான் கோர்ட்டு தீர்ப்புக்கு கட்டுப்படுறதா இல்ல இந்த வீட்டு பஞ்சாயத்து தீர்ப்புக்கு கட்டுப்படுறதா? கோர்ட் தீர்ப்பு அவனுக்கு தான், அதுபடி அவன் இங்க இருப்பான். ஆனா இந்த வீட்டு தீர்ப்பு உங்களுக்கு, அதுபடி நீங்க அவன் கூட பேசாம இருங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா வயிறு பிரச்சனையாச்சே. முயற்சி பண்றேன். இங்க பாருங்க, நமக்கு கடை மட்டும் செட் ஆயிடுச்சுன்னா பேசாம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீட்டு குழப்பத்துல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம்ல. நாமளே ரஜினி கிட்ட போய் பேசலாங்க. என்னம்மா நீ? ரஜினி என்ன நிலைமையில இருக்கா? அவகிட்ட போய் இப்ப இத பத்தி பேசுறது நல்லாவா இருக்கும்? ஏங்க எல்லாரும் இப்படி ஒதுங்கி போறாங்க. என்ன பிரச்சனைனாலும் அவங்க காரியம் நடக்கணும்னு தானே செய்யறாங்க. அந்த மாதிரி நாமளும் வாயை திறந்து கேட்டாதான் நடக்கும். ரஜினி நம்மள பத்தி என்ன நினைப்பா? தப்பா நினைச்சுக்க போறாமா? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. சீக்கிரமா நம்ம பொழப்ப பார்த்துட்டு போறதுதான் நமக்கு மரியாதை. நாமளே இல்ல, நானே ரஜினி கிட்ட போய் பேசுறேன். சரி, போய் பேசு. இங்க பாருங்க, இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த பார்த்திபன் அவ்வளோ லேஸ்ல இந்த வீட்டை விட்டு போக மாட்டான். பார்த்து நடந்துக்கோங்க சொல்லிட்டேன். என்ன சஞ்சீவ் இது? உன் முகம் எல்லாம் வீங்கி போயிருக்கு. ரொம்ப வலிக்குதா? எனக்கு ஒண்ணும் இல்ல அபி, பதறாத. இப்ப எதுக்கு அழுகுற? ஏன் சஞ்சீவ் இப்படி பண்ண? நான் மட்டும் போன் பண்ணாம இருந்திருந்தா, ஐயோ நினைச்சு பார்த்தாவே மனசு பதறுது. அபி அழாத அபி, எனக்கு தான் ஒண்ணுமே ஆகல. என்கிட்ட பேசாத அபி. இங்க பாரு, பாரு அபி, பாரு. என்ன ஜெயிலுக்கு போக விடாம தடுக்கிறதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படும் போது நான் கொஞ்சமாவது உனக்கு ஹெல்ப் பண்ணும்ல, அதனாலதான் போனேன். அதுக்காக சண்டை போட போவியா? போடா. பாரு அபி, அபி இங்க பாரு அபி. இல்ல அபி, இனிமே நான் எந்த சண்டைக்கும் போக மாட்டேன், சரியா? நிஜமா? நிஜமா அபி, சரியா? சண்டை போட்டு காயமாகி முகல அப்படி வீங்கி இருக்கு பாரு. உன்னை கடத்திட்டாங்கன்னு சொன்னாங்களா, அதான் அவங்கிட்ட அடி வாங்க வேண்டியதா போயிடுச்சு. எனக்கும் வேற வழி தெரியல அபி. அபி அழாத அபி. என்னால தானே நீ அடி வாங்கின. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு,
கண்ணை பாரு, உன்னாலலாம் நான் அடி வாங்கல. ஆனா உனக்காக தான் நான் அவனை அடிச்சேன். இனிமே என்னைக்குமே நீ அழக்கூடாது அபி. நீ அழுதா நானும் அழுவேன். சரி, நான் அழல. குட் கேர்ள். அந்த பாழா போன கடனுக்காக தானே போய் நீ இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க. போனது என்னவோ கடனுக்காக தான். ஆனா அடி வாங்கினது உன்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொன்னனாலதான் அப்படி. சரி, உன்னை யாரு கடத்தினா? நாளைக்கு சூரியன் உதிச்சு அஸ்தமனமாகி நாளான்னைக்கு உதிச்சா உன் சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். வேற யார் இந்த வேலையெல்லாம் பண்ணுவா? எல்லாம் அந்த ஸ்ரீஜா வேலையா தான் இருக்கும். நாம அந்த 10 கோடிய வர்மா பைனான்ஸ்ல கட்டக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருப்பா. அவளை கொல்ற அளவுக்கு கோவம் வருது சஞ்சீவ். ஏய், என்ன போதை பொருளை கடத்திட்டு ஏன் முன்னாடியே ஸ்டேஷன்ல உட்காரியா? நில்றா. இங்க பாருங்க, நான் யாருன்னு தெரிஞ்ச பிள்ளை. யாரா தானே ஒரு கை பாக்குறேன். யோ சார், இவன் மேல நார்கோட்டிக் கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போடுறதுக்கு ரெடி பண்ணுங்க. 6 மாசம் ஜாமீன்லயே வெளியே வரக்கூடாது. ஓகே சார். ஓ ஓகே சார். சார், நான் எதையும் கடத்தலன்னு சொல்றேன், ஆனா எஃப்ஐஆர் அது இதுன்னு சொல்றீங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு உங்க மேல தான் சார் டவுட் வருது. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அடிச்சு வாய்கையில கிழிச்சிடுது. பண்றதுல கேவலமான வேலை, இதுல தனாவட்டான பேச்சு வேற. உனக்கு இதுக்கு மேல மரியாதையே கிடையாது. போய் லாக்கப்ல உட்காரு. சார், நான் சொன்னா கேளுங்க சார். இப்ப உள்ள போறியா இல்லையா? சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏய், இப்ப நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடி. யாரு மேல கை வைக்கிற? அமுல் பேபி மேல எவன் கையாவது பட்டுச்சு, துண்டத்துக்கு கை இருக்காது. துண்டு துண்டா வெட்டி தொடரா பாக்க. அமுல் பேபி, உனக்கு ஒன்னும் ஆகல? உன் மேல யாராவது கை வச்சாங்களா? உன்னை இங்க யாராவது மரியாதை இல்லாம நத்துனானுங்களா? சொல்ல பேபி, இப்பவே கூறு போட்டுரு. சொல்லு. சொல்லு அமுல் பேபி, யாராவது ஒண்ணு தொட்டாங்களா? உனக்கு ஒண்ணும் இல்லல? சொல்லு அமுல் பேபி. பொண்ணு பொண்ணு இங்க பாருங்க. அண்ணே, ஐயோ, ஏன் எந்திரி மேல எழுந்திருக்க பொண்ணு. பொண்ணு என்னாச்சு உனக்கு? ஐயோ, உண்மையை சொல்லிட்டு அப்புறமா வாங்கி விட வேண்டியதானே? என்ன இங்க ஒரே சத்தம்? பொண்ணு. அச்சச்சோ, பொன்னுமணி, என்னாச்சு? பொன்னுமணி. பொண்ணு பொண்ணு இங்க பாருங்க. அச்சச்சோ, அம்மா. பொன்னுமணி, என்ன ஆச்சு? அக்கா, இந்த ஆளு பேசிக்கிட்டே இருக்கும்போது மேல இருந்து பூத்தொட்டி தலை மேல விழுந்துருச்சுக்கா. எப்படி மேல இருந்து பூத்தொட்டி பொன்னுமணி தலையில விழும்? அம்மா, சித்தி தான் உங்களுக்கு அவர் மல்லிப்பூ கொடுத்து வச்சுக்க சொன்னாருன்னு சொல்லி இழுத்துட்டு வந்து எங்க எல்லாரும் முன்னாடி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த சமயத்துல மேல இருந்து பூத்தட்டி எப்படியோ கட்டாகி அவர் தலையில விழுந்து மயக்கமாயிட்டாருமா. இந்த வனஜாக்கு வேற வேலையே கிடையாது. அக்கா ஏதோ ஒரு விஷயத்த பெருசா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அந்த நினைப்புல இங்க ஏதாவது கூத்து பண்ணிக்கிட்டே இருப்பா. நான் தான் சொன்னேன்ல, இவன் அப்பப்போ கொஞ்சம் லூசுத்தனமா நடந்துக்குவான்னு. அப்பப்போ ஏதாவது லூசுத்தனமா பண்ணிக்கிட்டே இருப்பா. நீங்க அது எதுவும் கண்டுக்காம அப்படியே விட்டுட வேண்டியதானே. சும்மா இப்ப அவனை எதுக்கு போய் சந்தேகப்பட்டு? அதுக்கு இல்லக்கா. உமா தண்ணி எடுத்துட்டு வா முதல்ல. தண்ணி எடுத்துட்டு போ. போறேன் போறேன் போறேன். அக்கா சீக்கிரம் வாடி. பொண்ணு பொண்ணு சித்தி தெளிங்க. பொண்ணு பொண்ணு எந்திரிங்க. எந்திரிங்க பொண்ணு. எந்திரிங்க பொண்ணு. அப்படிதான். ஷோப்பா. பொண்ணு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாருப்பா. நம்மளும் உட்காருவோம். பொண்ணு கண்ணு முழிச்சிட்டாரு. அப்படி இங்க பாரு, சரியாயிட்டல. தலையில எல்லாம் எதுவும் அடிபடலையே. என்னத்த இப்படி பண்றாரு? அதுவா சொல்றேன். சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கூச்சு. ஏய், காலையில 6 மணிக்கு கோழி கூவும், அலாரம் அடிக்கும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ அக்கா ரூமுக்கு போய் எதுக்கு பூ குடுக்க போன? நீ மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி புவனா என்னோட ஏன் சொன்ன? அத மட்டும் சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கூச்சு. பட்டம்மா காப்பி எடுத்து கொண்டாந்து கொடுத்தா. நிறுத்து. பட்டம்மா காலையில எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து குடுப்பாங்க. அது இதோட வழக்கம். அது எனக்கு வேணாம். நீ மயக்கம் போட்டு விழுறதுக்கு முன்னாடி புவனா என்னோடன்னு சொன்னிய, அது என்னது? இது என்ன கேள்வி சொல்லுமா? நானே இங்க வாழ வந்தவதான். அதுவும் 2 வருஷம் கூட ஆகல. எனக்கே இந்த வீட்டை வைக்க ஒரு மாதிரி இருக்குங்க. என்ன பண்றது உமா? இந்த வீடு எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? சரி விடு, இதை விட நல்ல பெரிய வீடா கட்டுவோம். இப்ப இந்த வீட்டை விட்டுட்டு அடுத்து என்னங்க பண்றது? நம்ம சிங்கிள் பெட்ரூம் பிளாட் பார்த்துட்டு போயிடுவோம். நம்ம தனி வீடே பார்க்க வேண்டாம். எல்லாரும் இங்கேயே இருக்கலாம். ஏய், என்ன சொல்ற? வீட்டை வாங்குறவன் நமக்கு சொந்தமா பந்தமா? கரெக்ட். சொந்தம்தான். சொந்தமா? யார சொல்ற? எங்க அப்பா தாங்க. நீதான் சொன்னியா? வீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். அவர்தான் வாழ்ந்த வீட்டை விற்க கூடாது, இப்ப அவர் பேர்ல வாங்கிட்டு பின்னாடி என் பேர்ல மாத்தி தரேன்னு சொன்னாரு. நம்ம யாரும் வீட்டை விட்டு போ தேவையில்ல, வீடும் நம்மள விட்டு போகாது. வீட்டை விக்கிறதுக்கு காரணமே என் பிசினஸ்ல உள்ள பிரச்சனை தான். அது கணக்கு தெரியல, இது மட்டும் கணக்கு தெரியுதா? இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஆமா, உனக்கு உங்க அப்பாவுக்கும் இந்த சொத்து மேலதானே கண்ணு. சூப்பர் மார்க்கெட் எப்படி கெட்டு போனா உங்களுக்கு என்ன? அதான் இடிச்ச வாயில எழுதி ஒட்டிருக்க. அவ்வளவு பிரச்சனை இருந்தா நீங்க எங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது தானே? ஆமா, என்ன வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொன்ன ஆள்கிட்ட போய் ஐயா சாமி அப்படின்னு பிச்சை கேட்க சொல்றியா? இப்ப நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க? வீட்டை எங்க அப்பாக்கு விற்க முடியுமா முடியாதா? இந்த வீட்டை புல்டோசர் வச்சு இடிச்சாலும் இடிப்பேனே தவிர உன் அப்பாவுக்கு ஒரு நாள் விற்க மாட்டேன். ப்ளீஸ் உமா, வா வா உட்கார். இப்ப போய் நீ என்கிட்ட சொன்னத அப்பா கிட்ட போய் சொன்னா அப்பா கேட்கலனா கூட ராஜா கேட்பான் இல்லையா? என்ன கேட்பாரு? இப்போ இவ்வளவு காசு கொடுத்து வீடு வாங்குறவங்க அப்பா ரவிக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு கேட்பானா இல்லையா? அதனாலதான் சொன்னோம், இது வேண்டான்னு சொல்றேன்.
சரி விடுங்க, அப்பா வாங்க வேண்டாம். நான் லோன் போட்டு வாங்குறேன்னு சொன்னா நீ ஒவ்வொரு முறையும் எனக்கு லோன் போடுறேன்னு சொல்லும் போதெல்லாம் வேண்டான்னு சொல்றாரு. உங்க அப்பா இதுக்கு மட்டும் எப்படி ஒத்துக்குவாரு? எங்க பர்சனல் லோன் வேற, ஹவுசிங் லோன் வேற. நான் பேசிக்கிறேங்க, நீங்க அதெல்லாம் விடுங்க. அவனே பாவம் வழியில துடிச்சிட்டு இருக்கான், மறுபடியும் நீயும் அடிச்சிட்டு இருக்க. இவனை வெட்டி கூறு போட்டாலே என் மனசு ஆறாது. நீங்க இவனுக்கு ஒத்தடை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? பின்ன என்னங்க, ஒரே புள்ளன்னு நம்ம இவனுக்கு எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தோம். இவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கான். எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவா இருந்து இவனை காப்பாத்திருக்கோம். பதிலுக்கு இவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கான்? வேதவல்லிய பழி வாங்கணுங்கிறது என்னோட பல வருஷ கனவு. அந்த கனவுல இவன் மண்ணள்ளி போட்டாங்க. சாரிமா. பேசாத நீ. நான் என்ன உன்ன அந்த மானசா கூட குடும்பம் நடத்தவானா சொன்னேன்? தாலி மட்டும் தானே கட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நீ இஷ்டப்பட்டபடி உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கொண்டு பெர்மிஷன் கொடுத்தேனடா. எந்த அம்மாவாவது பையனுக்கு இந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுப்பாளாடா? எல்லாம் அந்த வாணியாலதாமா. அவளை விட்டுட்டு நம்ம பெத்த புள்ளைய போட்டு அடிச்சிட்டு இருக்க நீ. கேவலம் அந்த வாணி எனக்கே ஆட்டம் காட்டிட்டால. என்ன 24 மணி நேரத்துக்குள்ள அவளை நடு தெருவுக்கு கொண்டு வர பாருங்க. மேடம், என்ன? கெதவழி மேடம் வீட்டுல இருந்து வரேன். நீங்க உங்க வீட்டுல விட்டுட்டு வந்த நகை, புடவை, சார் கொடுத்த ஐபோனு எல்லாம் இதுல இருக்கு, கொடுத்துட்டு வர சொன்னாங்க. பாரு பாருடா, நம்மள அங்கிருந்து அடிச்சு துரத்துனதும் இல்லாம இதெல்லாம் அவ வீட்டு வேலைக்கார கையில கொடுத்து அமிச்சு நம்மள அசிங்கப்படுத்தி இருக்கா. விட மாட்டேன். வேதா, தொட்டா ஷாக் அடிக்கிற கரண்ட்ல கைய வச்சுட்டேன். இதோட வாணி, நீ அந்த மானசாவை காப்பாத்தணும்னு நினைச்சு என்னையே பகச்சுக்கிட்டல, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு சீக்கிரமே புரிய வைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.